ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனல் நிக்கிஸ் கிச்சனில் ரொம்ப ஒரு பேசிக்கான ஒரு லஞ்ச் மெனு உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஒன்றும் இல்லைங்க, ஒரு சாப்பாடு, குழம்பு, ரசம், பொரியல். குழம்புனா சாம்பார் தான் நான் இன்றைக்கி வச்சுருக்கிறேன். அதோட ஒரு கூட்டு பொரியல் ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். இந்த பொரியல் நல்லா சத்தானதும் கூட. இந்த லஞ்ச் கோம்போ பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் ஆகும் அண்ட் இது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம் வாங்க. முதல்ல சாம்பாருக்கு நம்ம துவரம்பருப்பு ஒரு 100 கிராம் எடுத்துருக்கிறேன். அதை நல்லா கழுவிட்டு ப்ரெஷர் குக்கரில் சேர்த்து தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்தாச்சுங்க. இதில் கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், அப்புறம் ஒரு 4-5 பல்லு பூண்டு, கூடவே ஒரு பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். அப்புறமா கொஞ்சம் எண்ணெய் பொங்கி வராமல் இருக்கிறதுக்காக இதை விசில் வச்சுக்கலாம். ஒரு 3-4 விசில் வச்சோம் அப்படின்னா சரியாக இருக்கும். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த சாம்பாருக்கு பார்த்திங்கன்னா பருப்பு எந்த அளவுக்கு வெந்திருக்கணும் அப்படின்னா, பருப்பு பார்க்கும்போது தெரியணும், அதே நேரத்தில் நல்லா குலைவாக வெந்திருக்கணும். இந்த ஸ்டேஜ் கரெக்டாக இருக்கும். இப்போ அடுத்து நம்ம சாம்பார் தாளிச்சிக்கலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு கடலெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் செக்கில் ஆட்டின கடலெண்ணெய் தான் சேர்த்துருக்குறேன். நீங்கள் எந்த எண்ணெய் யூஸ் பண்ணுவீங்களோ அதுவே பண்ணிக்கோங்க. அடுத்ததான் இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு, ஒரு 1/4 டீஸ்பூனை விட கம்மியாக வெந்தயம், ஒரு 1/4 டீஸ்பூன் சீரகம், அப்புறமா ஒரு 2-3 போல் காஞ்ச மிளகா, கூடவே சின்ன வெங்காயம் நல்லா ஒரு 10-15 போட்டு, அப்புறம் கருவேப்பிலை போட்டு நல்லா தாளிச்சு விட்டுக்குங்க. சாம்பாருக்கு சாம்பார் வெங்காயம் கண்டிப்பாக போடணும். அப்புறம் இதில் ஒரு 2 முருங்கைக்காவை நான் கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். அதே மாதிரி ஒரு தக்காளியும் வெட்டி எடுத்துருக்கிறேன். இப்போ இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தக்காளி நல்லா குழைய மசியணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. இப்போ இதில் ஒரே ஒரு பச்சை மிளகாயும் போட்டுக்கிட்டேன். இது ஆப்ஷனல் தான், வேணுன்னா போட்டுக்கோங்க, இல்லாட்டி விட்டுருங்க. இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், வீட்டிலே அரைச்ச மல்லித்தூள். தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு முதல்ல இந்த காயை நல்லா வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். இப்போ மூடி போட்டு விட்டுறலாங்க. ஒரு 5 நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா முருங்கைக்காய் நல்லா வெந்து இப்படி 2 உடஞ்சிருச்சு பாருங்கள். தக்காளி பார்த்திங்களா ரொம்பவும் குழையாமல் கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி தான் இருக்கணும் சாம்பாருக்கு. இப்போ இதில் நம்ம வேக வச்சுருக்கிற துவரம்பருப்பை உள்ளே சேர்த்துக்கலாம். அப்படியே கரண்டிலேயே சும்மா 2 தடவை இப்படி கலந்து விட்டிங்கனாலே நல்லா மசிஞ்சிரும். அதுக்கப்புறம் நீங்கள் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து கலந்து ஊற்றிக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சுட்ருக்கும் போது தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டதுக்கு அப்புறமா இதில் தேவையான அளவுக்கு சாம்பார் தூள், வீட்லேயே அரைச்ச சாம்பார் தூள் தான், அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நான் கலந்து ஊற்றிருக்கிறேன். அந்த சாம்பார் பொடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணா செக் பண்ணிக்கோங்க. சாம்பார் தூள் சேர்த்ததுக்கப்புறம் இதில் புளி தண்ணி சேர்க்கணும். புளி தண்ணி கடைசியாக தான் சேர்க்கணும், முன்னாடியும் சேர்க்கக்கூடாது. ஒரு சின்ன லெமன் சைஸ் புளியாக அப்படியே நான் கரைச்சி விட்டுட்டேன். இப்போ இதெல்லாம் சேர்த்து உங்களுக்கு தண்ணி வேணுன்னா இன்னும் கொஞ்சம் கூட ஊற்றிக்கோங்க. எனக்கு இது கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா கொதித்து சாம்பார் கமகமான வாசனையாக இருக்குது. இப்போ இதில் கொஞ்சம் மல்லித்தலை கருவேப்பிலை போட்டு நீங்கள் இறக்கிட்டிங்கன்னா நல்ல வாசனையான சாம்பார் ரெடிங்க. சூப்பராக இருக்கும். இதே மெத்தடில் கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சாம்பார் பொடியை ஏன் தண்ணியில் கலந்து ஊற்றுனீங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. சாம்பார் கொதிச்சுட்ருக்கும்போது நீங்கள் அப்படியே போட்டிங்கன்னா கட்டி கட்டியாக அங்கங்கே அப்படியே நின்றும். அதனால் நீங்கள் தண்ணியில் கலந்து ஊற்றும் போது நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும். அதே நேரத்தில் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததான் நம்ம ரசத்துக்கு ரெடி பண்ணிக்கலாம். தக்காளி ரசம் தான் நான் இன்றைக்கி வைக்க போகிறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், கூடவே அதே அளவுக்கு நான் மிளகு எடுத்திருக்கேன். சீரகம் மிளகும் சரிசமமாக எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு மிக்சியில் கொஞ்சம் கொரகொரப்பாக இதை அரைச்சிக்கலாம். இதில் ஒரு கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரே ஒரு பச்சை மிளகா, அப்புறமா ஒரு 7-8 போல் பூண்டு தோலை உரிக்காமல் போட்டுக்கோங்க. நல்லா க்ளீன் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா கொரகொரப்பாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்தாச்சு. இதை ஓரமாக வச்சுட்டு அடுத்ததாக ஒரு பாத்திரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 தக்காளி, நாட்டு தக்காளியை பார்த்தீங்கன்னா காம்பு எடுத்துட்டு இந்த மாதிரி ஸ்லிட் போட்டு வச்சுருக்கிறேன். இதை சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சம் புளிப்பு அதிகமாகவே இருக்கும். இப்போ தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். ரசத்துக்கு தேவையான அளவுக்கு கல்லுப்பு போட்டுட்டேன். அப்புறமா நான் கொஞ்சமாக தான் புளி எடுத்திருக்கேன். நான் சொன்னேன் இல்லைங்களா, நாட்டு தக்காளிங்காட்டி இதில் புளிப்பு சுவை அதிகமாக இருக்கும். ஸோ கொஞ்சமாக நம்ம புளி சேர்த்தா போதும். நான் கொஞ்சமாக தான் சேர்த்துருக்குறேன். நீங்கள் நார்மல் தக்காளி யூஸ் பண்ணுறீங்கன்னா புளியோட அளவை கூட்டிக்கோங்க. இப்போ இதில் கொத்தமல்லி தலையை அப்படியே அந்த காம்பு பகுதியோடு சும்மா கிள்ளி போட்டுருங்க. ஒரு பிஞ்ச் மட்டும் மிளகாய்த்தூள், கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், அப்புறமா கொஞ்சம் பெருங்காயத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன், இதெல்லாம் போட்டுட்டேன். இப்போ கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு நம்ம அந்த தக்காளி எல்லாம் கையிலேயே கரைக்க போகிறோங்க. இந்த மாதிரி 1-2 அப்படியே கையில் கரைச்சி வச்சோம் அப்படின்னா ரசம் செம்ம வாசமாக இருக்கும்.
இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா அந்த சீரகம் பூண்டெல்லாம், அதில் வந்து ஒரு பாதியை மட்டும் இதோடவே சேர்த்து நல்லா அதையும் கையில் கரைச்சிக்க போகிறேன். இந்த பாதியை வந்து நம்ம தாளிக்கும் போது சேர்த்துக்க போகிறோம். இப்போ ரசத்துக்கு உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அவ்வளோ தண்ணி ஊற்றிக்கோங்க. உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறதையும் செக் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாம் சரியாக இருக்குது. இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் இதை மாற்றி வச்சுட்டு ரசத்தை தாளிச்சிக்கலாம். ரசம் தாளிக்கிறதுக்கு ஒரு குண்டாவில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், கொஞ்சம் கடுகு, 1/2 டீஸ்பூன், அப்புறம் பார்த்தீங்கன்னா பொரிஞ்சிட்ருக்கு நல்லா. இந்த டைமில் காஞ்ச மிளகா போட்டுக்கலாம். ஒரு 2 காஞ்ச மிளகாவும் கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுட்டேன். கூடவே நம்ம கொஞ்சம் பாதி வச்சுருந்தோம் பார்த்திங்களா அந்த சீரகம் மிளகு பூண்டு கலவை, அதை வந்து போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்குனதுக்கப்புறம் நம்ம ரச தண்ணியை உள்ளே ஊற்றிடலாம். அவ்வளோதான். பாருங்கள், இந்த அளவுக்கு நுரைக்க விட்டால் போதும். ரொம்ப நுரைக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. சில பேர் நல்லா தளன்னு கொதிக்க விடுவாங்க, அந்த பச்சை வடம் போகணும் அப்படின்னு நினைப்பாங்க. நம்ம தக்காளி பச்சையாக சேர்த்துருக்கிறதுனால இந்த மாதிரி நுரைச்சி வந்துட்டு ஒரு 2 கொதி பார்த்திங்களா, இந்த ஸ்டேஜ் வந்து சரியாக இருக்கும். அதுக்குள்ளேயே உங்களுக்கு அந்த தக்காளி வந்து நல்லா பச்சை வாசம் போயிடும். சூப்பராக இருக்கும் ரசம், நல்ல மணமாக இருக்கும். அவ்வளோதான், நான் இப்போ ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ நம்ம அதே குண்டாக்கு மாற்றிக்கலாம். நல்ல ஜம்முன்னு வாசனையோட நம்ம தக்காளி ரசமும் ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததாக கூட்டு பொரியல் பண்ணுறதுக்கு முதல்ல நம்ம காய்கள் சுண்டல் எல்லாத்தையுமே வேக வச்சுக்க போகிறோம். அதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிட்டேன் ஒரு பாத்திரத்தில். அப்புறமா வந்து ஒரு கேரட், ஒரு 10-15 பீன்ஸை வந்து இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து கீழ்ப்பக்கமாக போட்டுக்கிட்டேன். அதுக்கு மேலே வந்து முட்டைக்கோஸ் சீக்கிரம் வெந்துடும் அப்படிங்கிறனால அதுக்கு அடுத்த லேயராக போட்டுக்கிட்டேன். அப்புறமா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போல் ஊற வச்ச பாசி பயிறு அதை வந்து எடுத்துருக்கிறேன். அதையும் அதுக்கு மேலே போட்டுக்கிட்டேன். அதுவும் சீக்கிரமாக வெந்துடும். கடைசியாக பார்த்தீங்கன்னா வெள்ளை சுண்டல் ஆல்ரெடி ஊற வச்சு வேக வச்சு எடுத்துருக்கேங்க. இதை வந்து கடைசி லேயராக நான் போட்டுக்கிட்டேன், இன்னும் கொஞ்சம் நல்லா வேகட்டும் அப்படிங்கிறதுக்காக. அதே மாதிரி அந்த ஃப்ளேவர் எல்லாம் அதோட மிக்ஸ் ஆகணும் இல்லைங்களா, அதனால் இந்த டைமில் போட்டுட்டு தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. கல்லுப்பு வந்து எப்பயுமே ஃபுட்டுக்கு வந்து நல்ல டேஸ்ட் கொடுக்கும். அப்போ இதில் வந்து கொஞ்சம் காரத்துக்காக நம்ம மிளகாய் தூள்லாம் ஆட் பண்ண போகிறதில்ல, கலர் மாறிடும் அப்படிங்கிறதுக்காக பச்சை மிளகா தான் ஒரு 2-3 பச்சை மிளகாயை இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு நீங்கள் போட்டு விட்ருங்க. இப்போ மூடி போட்டுட்டு இது எல்லாமே நல்லா வெந்து வர்றதுக்காக நம்ம வெயிட் பண்ணலாம். பாருங்கள், ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் எல்லாமே சூப்பராக வெந்துருச்சு. இப்போ நான் ஒரு காயை எடுத்து செக் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு அடியிலேருந்து கேரட் பீன்ஸையும் ஃபஸ்ட்டு நம்ம சாப்பிட்டு பார்த்துடலாம். ஏன்னா காயெல்லாம் அதிகமாக சேர்த்து பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா நல்லா வெந்திருக்கணும். வேகலை அப்படின்னாலும் கொஞ்சம் நல்லா இருக்காது இல்லைங்களா. அடுத்ததாக பார்த்திங்கன்னா மேலே இருக்கிற அந்த பாசிப்பயிரும் அருமையாக கரெக்டான பக்குவத்தில் வெந்துருச்சு. இப்போ இது சரியாக இருக்கும். நீங்கள் வேணால் வடிகட்டிக்கலாம், அப்படி இல்லைனா ஃப்ளேமாக ஹையில் வச்சிங்கன்னா அந்த தண்ணியும் சுண்டிடும். அடுத்ததாக நம்ம வந்து தாளிச்சுக்க போகிறோம். 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கடுகு வந்து 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க, 1 டீஸ்பூன். இப்போ இதில் கொஞ்சம் உளுந்து பருப்பு போட்டிருக்கேன். உளுந்து பருப்பு நல்லா செவந்து வாசம் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, அடுத்ததாக சின்ன வெங்காயம், கூடவே காரத்துக்காக காஞ்ச மிளகா ஒரு 2 போட்டிருக்கேன். இந்த மிளகா வந்து நல்லா காரமாக இருக்கும். அதோட ஒரு பச்சை மிளகாவும் இந்த டைமில் போட்டிருக்கேன். இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா இப்போ நம்ம வேக வச்சு எடுத்துருக்கிற அந்த காய் சுண்டல் எல்லாத்தையுமே உள்ளே சேர்த்துற வேண்டியதான். சேர்த்துட்டு இதை நல்லா டாஸ் பண்ணி விடுங்க. நல்லா கலந்து விட்ருங்க அந்த வெங்காயத்தோட. அந்த வெங்காயம், பச்சை மிளகா, அந்த கடுகு, உளுந்து இதெல்லாம் சேரும்போது அதுக்கு அருமையான ஒரு மனம் கிடைக்கும். இதுக்கு ஸ்பெஷலாக எந்த மசாலாவும் தேவையில்லை. இந்த கூட்டு பொரியலுக்கு அவ்வளோ வாசனையாக இருக்கும். இப்போ இதில் பார்த்திங்கன்னா அந்த தண்ணியெல்லாம் நல்லா சுத்தமாக சுண்ணதுக்கப்புறம் ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் நல்லா துருவி எடுத்து போட்டுக்கோங்க. கூடவே வந்து மல்லித்தலை கொஞ்சமாக போட்டிருக்கேன். இது வந்து ஆப்ஷனல். மல்லித்தலை போட்டால் அது ஒரு வாசனை நல்லாயிருக்கும் இல்லைங்களா பொரியலுக்கெல்லாம். எல்லாம் போட்டு மறுபடியும் ஒரு 2 நிமிஷம் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இறக்கிற வேண்டியதான். தேங்காய்லாம் ரொம்ப வேகணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை, இதுவே சரியாக இருக்கும். இப்போ நம்மளோட சத்தான கூட்டு பொரியலும் ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சாதமும் நான் இன்றைக்கி குக்கரில் வச்சுட்டேன். ஸோ சாதம்
முருங்கைக்காய் போட்ட பருப்பு சாம்பார், அப்புறமா தக்காளி ரசம், கூடவே கூட்டு பொரியல். அருமையான ஒரு லஞ்ச், ரொம்ப சத்தானதும் கூட. இதே மாதிரி இதே அளவுகளோட இந்த ரெசிபிஸ் எல்லாத்தையுமே நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டான ரெசிபியோட உடனே சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.